ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டப்புள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலே வந்து லிஸ்ட்டு டப்புள் ரெண்டு சேர்த்து எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டைம் அதிகமாக போகிறதுனால இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, நம்ம டப்புள் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து டப்புள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ராக்கெட்டில் வந்து, அதாவது டேட்டா டைப்ஸில் வர்றது எல்லாமே ரவுண்ட் ப்ராக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணி வர்றது எல்லாமே வந்து டப்புள்னு சொல்லுவோம். டப்புளில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டப்புளில் வந்து கீவேர்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னா, திஸ் டப்புளில் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டில் வந்து ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு செரி மட்டும் ஆக்சஸ் பண்ணணுன்னா இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா அது மட்டும் செரி மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே நான் அந்த இடத்துல வந்து 0, 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ 0 கொடுத்தனா ஆப்பிள் மட்டும் எனக்கு ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? 0, 1, 2 இப்படி போனால் பாசிட்டிவ் இண்டெக்ஸ். அதே நெகட்டிவ் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா -1 செரி, -2 பனானா, -3 அப்படின்னா ஆப்பிள். இது மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கல, நமக்கு அது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் எனக்கு கன்யூஸாக 3 செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டப்புளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி இதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரி, ஆரஞ்சு, கிவி மட்டும் ஆக்சஸ் பண்ணுங்க. 2லேருந்து 5 வரையும் நான் கொடுத்தேன்னா அந்த இதை மட்டும் நமக்கு இது எடுத்துக்கும். இதே நான் 3 × 5 அப்படின்னு கொடுக்கணும்னா ஸோ ஆரஞ்சு, கிவி மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆப்பிள்லேருந்து எனக்கு ஆரஞ்சு வரையும் நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கோல்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 4 அப்படி கொடுக்கன்னு வச்சிங்களேன், அந்தோட இதை மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரையும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியும் லிஸ்ட்டில். ஆனால் டப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தா அப்டேட்டுன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸில் வந்து நான் ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்லிட்டு. அதை முதல்ல வந்து ஒய்யாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் போய்ட்டு நான் வந்து அதை வந்து லிஸ்ட்டாக மாற்றுறேன். டப்பில் லிஸ்ட்டாக மாற்றி தான் அதை நான் அப்டேட் பண்ண முடியுது. ஸோ அதை தான் நான் இங்கே அப்டேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஆட், ரிமூவ் அப்படின்றத நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? செகண்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த திஸ் டப்புளில் வந்து ஆப்பிள், பனானா, செரி வந்து எனக்கு ஆரஞ்சை ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ஒய்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு லிஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்பேண்ட் கீவேர்ட் கொடுத்துட்டு அப்போ தான் ஆரஞ்சு அப்டேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம டப்புளில் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் ரிமூவுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து திஸ் டப்புளில் வந்து டப்புளாக இருந்து லிஸ்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்போ திரும்ப நமக்கு வந்து டப்புளாகவே கன்வெர்ட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் அப்படின்னா பைத்தான் பேக்கிங் டப்புள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்குது. இப்போவே வந்து அதே நேமில் இப்போது டப்புளாக கொடுத்துட்டேன். ஆனால் திரும்ப இன்னொரு கீவேர்ட்லேயே திரும்ப எனக்கு வந்து க்ரீன், எல்லோ, ரெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதாக டப்புளாக கொடுத்துட்டு ரெண்டாவது டப்புளாக கொடுத்து கீவேர்டை மாற்றுறோம். ஸோ வந்து எனக்கு டேரெக்டாக வந்து இப்போ வந்து க்ரீன், எல்லோ, ரெட் அப்படின்றத வந்து நமக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணக்குள்ள நமக்கு ஆப்பிள், பனானா, செரி தான் இதாகும். இதே மாற்றி நான் வேறு ஏதாவது கொடுக்கணும்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்டாக தான் இதை எடுத்துக்கும். ஓகேங்களா? சேம் அதே வந்து இப்போ வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, செரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி இது வந்து இருக்குது. நம்ம க்ரீன், எல்லோ, ரெட், இப்போ ரெட்டோ ஸ்டார் வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்தோன்னு வச்சுங்களேன், இப்போ ஒவ்வொருக்கும் வேல்யூ நம்ம எடுத்துக்குது. அதாவது வந்து க்ரீனுக்கு ஆப்பிள் போயிடுச்சு, எல்லோக்கு பனானா போயிடுச்சு. ஆனால் மிச்சம் நம்ம கீவேர்டாக ஸ்டார் யூஸ் பண்ணக்குள்ள இந்த 3 வந்து நமக்கு ஒரே இதை எடுத்துக்கும். எப்படின்னா லிஸ்ட்டாக எடுத்துக்கும். அதாவது டப்புள் வந்து லிஸ்ட்டாக நம்ம மாற்றிடுறோம். ஓகேங்களா? சேம் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நடுவில் இருக்க 3ஐயும் நம்ம டாப்பிக்கலாக வந்து க்ரீன், டாப்பிக்கல், ரெட் வந்து ஃப்ரூட்ஸாக நமக்கு கீவேர்டாக இது பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து லூப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப் இதுமாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபார் லூப்பில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா அடுத்தடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கும்
அதாவது ஃபார் எக்ஸின் அதாவது 1 இப்போ எப்படின்னா இப்போ எக்ஸுன்ற இடத்துல வந்து 1 to 5 வரையும் கொடுக்கணும்னா அதாவது வந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணும். சேம் அதே தான் ஆப்பிளில் டப்பிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனாக ஆர்டர் வைஸாக 1 2 அதாவது ஆப்பிள் பனானா செரி அப்படின்றத நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைல் லூப்பில் எப்படின்னா அதாவது ஒரு வேல்யூ நமக்கு வந்து லாஸ்ட்டாக நமக்கு அது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறே அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பனானா ஆப்பிள் பனானா செரி இது மூணுத்தையும் வந்து நமக்கு வந்து வைல் லூப் கொடுத்து அதாவது i = 0 i வந்து லின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணால் அது லென்த் அதாவது லென்த்தை தான் கீவேர்ட் லின் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆக கன்வெர்ட் பண்ணணும். i வந்து லின் 3ஆக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா i = i + 1. ஸோ அந்த லாஸ்ட் வேல்யூ வரையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அதாவது வந்து 2 டப்பிளாக இருக்கிறது வந்து 3ஆவது ஒரு டப்பிள் வேரியபிளை க்ரியேட் பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஆல்ரெடி வந்து 2 டப்பிளாக இருக்கிறத 3ஆவது ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செட் டிக்ஷனரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.